என்னன்னா ஜாலியா இருக்கீங்க போல. அது ஒண்ணும் இல்லடா, எவரிடமும் ஏடிஎம் பின் கொடுத்து ஏமாறாதீங்கள்னு பேங்க்ல இருந்து போன் வந்துச்சு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாறாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க நீண்ட ஆயுளோடு இருக்கத்தான் இந்த விரதம் எல்லாம். புருஷனுக்கு ஆயுள் நீடிக்க இது போன்ற விரதம் எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்ல. மௌன விரதம் இருந்து பாருங்க, 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. மச்சி, இந்த லவ் பண்றவங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்லேன். நம்மள உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொல்ற தோழியை விட ஞாயிற்றுக்கிழமை நமக்காக சாகுற கோழி தான் பெருசு. கஷ்டம் வரும்போது என்ன செய்யணும்? வெண்பொங்கல்ல இருக்க முந்திரி ஒண்ணு கூட நமக்கு வராது. எல்லா மிளகும் நமக்கு தான் வரும். அதுதான் வாழ்க்கை. புடிச்சா சாப்பிடுங்க, இல்லன்னா கீழே போடுங்க. கண்டிப்பா பொண்டாட்டிக்கு பயந்த ஒருத்தன் தான் இந்த செஸ் விளையாட்டு கண்டுபிடிச்சிருப்பான். அது எப்படி? பின்ன ராணிக்கு ஃபுல் பவரை கொடுத்து வச்சிருக்கானே, எல்லா பக்கமும் வந்து பின்னி எடுக்குதே. என்ன யோசனைன்னா? அதுவா தம்பி, எப்படியாவது இந்த கடவுளோட விலாசத்தை கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு மொபைல் போனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில விளையாடாம அதுல விளையாடுவார். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஏன் சந்தோஷப்படுறாங்க? மின்சாரம் இல்லனா ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் பொருளுக்கு குளிர் விட்டு போயிடும். அது போல சம்சாரம் இல்லனா வீட்டுல இருக்க கணவனுக்கு குளிர் விட்டு போயிடும். உங்க கணவரை தானே காணோம், எதுக்காக உங்க படத்தை போட்டு காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்க சொல்றீங்க? நான் காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சா அவர் தன்னால வீட்டுக்கு வந்துருவார் சார். அதான். அண்ணே, கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, என் கூட இவ்ளோ விளையாடுறியே, உன் உடம்பு பாதிச்சிட போகுது, அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வான்னு வேண்டிக்கிட்டேன். என்னமாமே பதிருக்கா? சிங்கத்தை சேண்டி பார்க்கலாம், சோரியனை சுரண்டி பார்க்கலாம், ஆன கல்யாணம் மட்டும் பண்ணிதாத்த மச்சான்.